எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள் ஐஃபோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுல வந்து இன்டென்ஷன் கிடையாது, எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லோ டவுன் பண்ண போகிறதில்ல இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இது வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் அந்த கெப்பாசிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து 40 மில்லியன் ப்ளஸ் யூனிட்ஸ் வந்து இப்போது கரண்ட்டாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 60 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அரௌண்டு தயாரிக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு பிளான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லார்ஜ் பார்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்க்காக, எஸ்பெஷலி வந்து இந்த சப்ளை யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ப்ரெஷர் வந்து போட்டிருந்தார், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தார். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஐஃபோன் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். பட் ஆனாலும் நாங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சீக்கிரமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து 7 ரேஞ்சஸ் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் என்விரான்மெண்ட்டு, அப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனு, ஃபேக்ட்ரி செட்டப்பு, அப்புறம் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது இங்கே அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சேஞ்சும் இருக்காது இந்த பிளானில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 கீ வெண்டார்ஸ் இருக்காங்க, தைவானீஸ் கம்பெனி, அப்புறம் வந்து ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற அந்த இதையும் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் டாடா குரூப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்பிளோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட்டோடது அதோட ஊக்கமும் இருக்குது. என்ன ட்ரம்ப்போட வந்து ஸ்டிஃப் அப்போசிஷன் இருந்தாலும் கூட வந்து இதோட எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து இப்போ டேரிஃப் போட்டதுக்கப்புறம் வருஷனாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அந்த இதே டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமும் வந்து இவங்க வந்து அவங்க ஸ்டப்பானாலும் நாங்கள் இதில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில எப்படியோ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனு, கம்ப்யூட்டர், அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து இன்னும் எக்ஸம்டடாக வந்து யூஎஸ் டேரிஃப் வந்து எக்ஸம்டடாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அதை வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து சிஇஓ டிம் குக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஃபோனுடைய வந்து அந்த தேவைகள் வந்து நீட்ஸ் வந்து இருக்குது யூஎஸோட கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இங்கே வந்து இங்கே பில்ட் பண்ணுறீங்க ஆல் ஓவர் இந்தியாவில், இங்கே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்போ வந்து விசிட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. டோஹாவில் வந்து மே மாதம் வந்து இதை சொல்லியிருக்காரு அவர். இப்போ வந்து என்னென்னா இந்த நம்ம கண்ட்ரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து இந்த ஷோ காமிக்குது, ஒன்று ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு ஸ்ட்ராங் க்ரோத்து. அதாவது வந்து லோக்கல் சேல்ஸ் அந்த இதுலலாம் வந்து கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து அனாலிஸ்ட்டுக்கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து குக்கு ஜூலை 31 அன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் ஐஃபோன்ஸ் வந்து யூஎஸில் பாஸ்ட் குவார்ட்டர்லியில் வந்து வாங்கினதெல்லாம் வந்து எல்லாம் இந்தியன் மேக் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யூஎஸில் இருக்கிறவங்க. அண்ட் முன்னாடிலாம் ப்ரொடக்ஷனில் சேஞ்ச் ஆகுது, இப்போ வந்து செகண்டாக வந்து செகண்ட் ரோலில் தான் வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சர்வீஸ் நான் யூஎஸ் மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து என்னென்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஐஃபோனு. அதாவது கிட்டத்தட்ட $17 பில்லியன் வந்து அவங்க வந்து லாஸ்ட் இயர் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த லோக்கல் அந்த இதில் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டு சேல்ஸை விட வெளியில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம லோக்கலில் வந்து இனிமே வந்து நல்லாவே போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ரெவென்யூஸ் இன் இந்தியா வந்து நம்மளுக்கு விட்னஸாக இருக்குது ரெக்கார்ட் க்ரோத்துக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஃபோன் சேல்ஸ் க்ரோத் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து இனியும் வந்து ஐஃபோன்ஸ்லாம் நிறைய வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும்னு. இப்போ செப்டம்பர் 4 கூட ஏதோ பூனேயில் ஏதோ இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போங்க. அவ்வளோதான். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டெக்னாலஜி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி வீடியோ வந்துருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.